வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் FCFS, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. So the FCFS is a disk scheduling algorithm used by the memory management. We know that a disk contains the tracks, read, write, head and request queue. We will calculate the total number of track movements and look at the working of FCFS. So நம்ம வந்து இப்ப calculate பண்றது இந்த track ஓட movement. So total number of track movement. In the FCFS algorithm, there is no starvation since requests are processed immediately. There is a problem with the performance because the read-write header does not check the future request. Example, let us consider a disk contain 200 tracks. That means 0 to 199 tracks. And a request queue contains a track number 82, 170, 43, 140, 24, 16, 120 respectively. The current position of the rewrite head equal to 50. So find the total number of the track movements in the cylinder. Okay. So the head position on the 50 ல இருக்கு. So நம்ம இப்ப என்ன பண்ணணும், total number of track movement கண்டுபிடிக்கணும். So first வந்து 50 ல இருந்து எங்க போகும், 82, 170 போகும், அப்புறம் 43, அதுக்கப்புறம் 140 போகும், 43 ல இருந்து மறுபடியும் திருப்பி 140 போகும், அப்புறம் 140 ல இருந்து 24 போகும், அப்புறம் 24 ல இருந்து 16, 16 ல இருந்து 190. சோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 170 ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், 170க்கு போகுமா. சோ 170 மைனஸ் 50, அதுக்கப்புறம் 43க்கு வரும், அதுக்கப்புறம் 170 மைனஸ் 43 பிளஸ் 140 மைனஸ் 43 பிளஸ் 140 minus 16 plus 190 minus 0. So இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், எவ்வளவு ஹெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So 642 அப்படிங்கிறது நம்மளுடைய ஹெட் மூவ்மெண்டோட டோட்டல் ட்ராக்ஸ். ஓகேவா? சோ நம்ம அது எப்படி அப்படிங்கறத ப்ரோக்ராம் வழியா பார்க்க போறோம். சோ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம stdio.h வந்து ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிருக்கோம், std லைப்ரரி ஹெடர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கீழே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டீஜர் ரெடி கியூ அப்படிங்கறத நம்ம ஒரு அறையில வாங்கியிருக்கோம். in அப்புறம் டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் ஈக்குவல் டு 0, அப்புறம் இனிஷியல், இதெல்லாம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ என்டர் தி நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட். சோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம printfல கொடுக்கல, சோ நம்ம printfல கூட இத கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இத வந்து printfல கொடுப்போம். printf enter the number of requests. செமிகோலன் கொடுத்துருவோம். இத ஸ்கேன்ஃப்ல வாங்கிக்கிறோம். for I equal to 0, I less than n, I plus plus. இது என்ன அப்படின்னா enter the sequence of request. இப்ப நம்ம வந்து enter the number of request 7 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம அதோட வேல்யூஸ் கெட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், enter the sequence of request கொடுத்திருக்கோம். இதையும் நம்ம printfல வாங்கிக்கலாம். சோ அடுத்தது வந்து enter the initial head positions. ஓகேவா? இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து enter the number of request கேக்குறோம். இப்ப 7 அப்படி இருந்தா அதோட sequence of request நம்ம வாங்கிக்கிறோம். சோ 7 வேல்யூஸ் நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கறதை நம்ம வாங்கிக்கிறோம். சோ for I equal to 0, I less than n, I plus plusல என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியேட் பண்ணிருக்கோம். சோ டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் பிளஸ் ABS of ready queue minus initial. ஓகேவா? சோ initial equal to ready queue.
சோ இப்போ என்ன பண்றோம் நம்ம டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட்டை பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? சோ இத வந்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ enter the number of records என்ன சொல்லிருக்கோம், 7 அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் enter the sequence of request கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த நம்பரை கொடுக்க போறோம். 82 170. ஏன்னா நம்ம லூப்ல கொடுத்ததுனால என்ன ஆகுது, ஒவ்வொரு வாட்டியும் நம்மள்ட்ட கேக்குது. 170 43 140 அதுக்கப்புறம் 24 16 அப்புறம் 190. சோ நம்ம இத லூப்ல கொடுக்காம வெளியில மட்டும் கொடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் கேட்கும். நம்ம வந்து லூப்ல வந்து நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நான் வந்து லூப்லயே கொடுத்ததுனால எனக்கு வந்து என்ன காமிக்குது, ஒவ்வொரு வாட்டியும் enter the sequence of request கேக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், enter the initial head position கொடுக்கிறோம். என்ன சொல்றோம், 50ல வந்து இனிஷியல் பொசிஷன் கொடுக்கிறோம். ஓகேவா? சோ the total head movement வந்து 642. ஓகேவா? அது எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகுது, டோட்டல் ஹெட் பொசிஷன் ஈக்குவல் டு டோட்டல் ஹெட் மூவ் பிளஸ் ஏபிஎஸ் ரெடிக்யூ ஆஃப் ஐ மைனஸ் இனிஷியல். ஓகேவா? சோ நம்ம இனிஷியல் வாங்குறோம் இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டே வரும். சோ இப்போ என்ன ஆகுது, நம்ம 170 மைனஸ் 50 பிளஸ் 170 மைனஸ் 43 பிளஸ் 140 மைனஸ் 43 அதுக்கப்புறம் 140 மைனஸ் 16 அப்புறம் 190 மைனஸ் 0. சோ இது வந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 642 வருது. ஓகேவா? சோ நம்ம வேற ஒரு டிஸ்க் அல்காரிதத்தோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.